எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்த கேக் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு சார் 2 டேஸுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேக் வேணுங்கம்மான்னு எனக்கு பிக் அனுப்பிச்சிட்டாரு. அது ஃபுல்லாகவே ஃபாண்டன்ட் ஒர்க்குங்க. எனக்கு அப்படியே அந்த கேக் எப்படி சுற்றுது அந்த மாதிரி தாங்க சுற்றுச்சு. சார் அப்படின்னு மேம் 3 வருஷமாக உங்ககிட்ட தான் கேக் ஆர்டர் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஓகே, நம்ம கஸ்டமர் எப்படிங்க விடுறது? முடியாதுன்னு சொல்ல முடியாது. சார் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா எப்படின்னு? மேம் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி எனக்கு ஒரு நீட்டாக டேஸ்ட்டாக கெமிக்கல் இல்லாமல் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஓகே, நம்ம கஸ்டமருக்காக என்ன பண்ணலான்னு கேட்டேன். சார் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷீட் இருக்குது, இந்த மாதிரி கட் பண்ணி நீட்டாக நம்ம பண்ணிடலாமான்னு கேட்டேன். ஓகே மேம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்துட்டாருங்க. பேர் வந்து தமிழில் தான் இருக்கணும். போன வருஷம் நம்ம இங்கிலீஷில் போட்டு இந்த வருஷம் தமிழில் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஓகேங்க சார், அதுவும் நம்ம நீட்டாக பிரிண்ட்லேயே எடுத்துடலாங்க சார் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான எலிசா இந்த டீமில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். லுக்கு ஃபோட்டோவோட எனக்கு நேரில் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரிண்ட் எடுக்க போகும்போது எனக்கு அந்த பர்பிள் கலர் கரெக்டாக வரல. அதுக்கப்புறம் என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, என்னடா 7ஆம் அறிவு சொல்லிச்சு கலர் எடுத்து அடிச்சிரு ஷீட்டில் அப்படின்னு. அடித்தா போகுமா போகாதா எப்படி இருக்கும் என்ன மாதிரின்னு குழப்பிட்டே அடித்தேன். ஆனால் நீட்டாக வந்துடுச்சிங்க. கேக் மாடல் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுவேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கேக் அப்படின்னா இது செம்மையாக இருக்குது. சாரோட ரிவ்யூ அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் பேக்கிங் கிளாஸ் கேக் ஆர்டர் வேணுன்னா நம்ம டிடி கேக் ஆர்ட்டை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.